ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணியிருந்தோம். டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் வந்து நம்ம அங்கே ப்ளவுஸில் இருக்க பார்டர் கொஞ்சமாக அந்த டிசைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே வந்து நெட்டு வச்சு பண்ணுற மாதிரி தாங்க. லைட்டாக தெரியுது பாருங்கள் பார்டர் 3 இன்ச்சுக்கு, அதை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி எல்லாமே நெட் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி. இது வந்து ரொம்ப பெரிய பார்டராக இருந்ததுங்க. அவங்க வந்து கீழே இருக்கிறதுக்கு மட்டும் போதும், 3 இன்ச்சஸ்க்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அவங்களோட கை லென்த்தை வச்சு காமிக்கிற பாருங்களேன். இதிலேருந்து நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி 1 அல்லது 1.5 இன்ச் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன்னு கேட்டேன். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் கஸ்டமர்கிட்ட டிசைனுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ பண்ணுங்கள். அப்போ தான் டிசைன் வந்து நல்லா வரும். இதில் வந்து வி மாதிரி ஷேப்பில் தாங்க நம்ம பண்ண போகிறோம். சேம் கலர்லேயே டார்க் பிங்க், அந்த ராணி பிங்க்குன்னு ஒரு பிங்க் இருக்கும்ல, அந்த கலரில் ப்ளவுஸு, அதே கலர் சாரீ சேம் கலராக இருக்கிறதுனால அவங்க நெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம சேம் ராணி பிங்க் கலரில் நெட் எடுத்துக்கிட்டோங்க. நெட் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நெட்டில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டு கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1.5 இன்ச், நான் வந்து 1.5 இன்ச் கேப்பில் வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸ் வந்து போட்டிருக்கேங்க. மொத்தம் நான் எவ்வளோ லைன்ஸ் போட்டிருக்கேன்னா 6 போட்டிருக்கேன். உங்களுக்கு அதோட கம்மியாக வேணும்னா 2 இன்ச் பண்ணிக்கோங்க, இல்லை அதோட ஜாஸ்தி வேணும்னா இன்ச்சஸை 1 அப்படின்றது 1.5 இன்ச்சாக அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட்லேயும் 1.5 இன்ச் நீங்கள் வந்து புள்ளி வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் நான் ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ அந்த கிராஸ் வந்து கரெக்டாக வரும். இதுக்கு பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான். ஃப்ரேம் குந்தன், அதுக்கப்புறம் சம்கி, அதுக்கப்புறம் சுகர் பீட், 3mm பீட், அவ்வளோதாங்க தேவைப்படும். அதுக்கப்புறம் தேவைப்படும். நான் வந்து நெட்டில் போடுறது அப்படின்றதுனால நான் நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நான் வந்து நெட்டில் போடுறதுனால நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன், இல்லைனா நீங்கள் பிங்க் கலர் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டோன் அந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரேம் குந்தன், அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும் இந்த டிசைனுக்கு. நான் வந்து 3/4 இன்ச்சில் பண்ணுறேங்க. ஏன் அப்படின்னா டிசைன் ரொம்ப நெருக்கமாக வரணும், நிறையா ஹெவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் 3/4 இன்ச்சில் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 3/4 இன்ச் வேண்டாம், நான் வந்து பெரிய கிளிப் ஸ்டோன் பெரிய ஃப்ரேம் குந்தனாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் அப்படி இல்லைனா 1.5 இன்ச் கேப் கூட விட்டுக்கலாம். நம்மளோட ப்ளவுஸோட பட்ஜெட்டை பொறுத்து தாங்க இந்த கேப்ஸும் இருக்குது. இப்போ இது வந்து அவங்க 4,000 to 5,000 ரேஞ்சில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ப்ளவுஸை. அதனால் நான் ரொம்ப கம்மியான இன்ச்சஸ் 3/4 இன்ச் விட்டு அதில் ஹெவியாக ஒர்க் வர மாதிரி பண்ணியிருக்கேன். சப்போஸ் அவங்க வந்து அவங்களோட பட்ஜெட் ஒரு 2,000 to ஒரு 3K அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் வரைக்கும் கேப் விட்டுட்டு, இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டோன் பேர் வந்து ஃப்ரேம் குந்தனுங்க. இந்த ஃப்ரேம் குந்தன் வந்து சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் ஃப்ரேம் குந்தனாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த அப்படியே ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தாங்க எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூவை நான் வந்து கம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கிளிப் ஸ்டோனாக எடுத்து ஒட்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒட்டுற மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு ஒட்டி நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ஒரு 1 hour 1/2 hour அந்த மாதிரி ட்ரை பண்ண விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இது பிகினர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ப்ளவுஸை கஸ்டமருக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைனா உங்கள் ப்ளவுஸ்லேயே நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. இது வரைக்கும் நான் வந்து கற்றுக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் இன்னுமே அந்த நெக்கில் லைன்ஸ் மட்டும்தான் போடுறேன், சிம்பிளான ஒர்க் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெண்டிங்கில் இருக்க ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஸ்டோன்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமிக்கி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 3mm இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நான் வந்து போடுற மாதிரி அப்படியே போடுங்க. ஃபஸ்ட்டு சமிக்கியை போட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன், சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3mm. எப்போவுமே வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கரெக்டாக அழகாக வருங்க. அதாவது ஃபஸ்ட்டு சென்டரில் போடுறீங்கல்ல, அதை வந்து நல்லா மேலாக தூக்கி போட்டுட்டு அடுத்த சைடில் வர 2யும் வந்து கிராஸாக 2 சைடும் போட்டிங்க அப்படின்னா அழகாக டிசைன் வந்து உட்காந்துக்குங்க. ஒரு லாக் மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு மறுபடியும் செகண்ட் ஒன் போடும்போது மறுபடியும் மேலே போய் குத்திட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போட்டு மேலேருந்து தாங்க கீழே கொண்டு வரணும். சிலர்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க, என்னோடய த்ரெட்டோட எண் நாட்லாம் வெளியில் தெரியுது, ஷேப் வர மாட்டேங்குது அப்படின்றது.
இப்போ நான் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மேலே போயிட்டு ஒரு லாக் போட்டு மறுபடியும் அங்கேருந்து நம்ம டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சென்டரில் வந்தது அப்படின்னா அடுத்தது கீழே இருந்தே அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுறீங்க. அப்போ வந்து லாக் போடும்போது உங்களுக்கு விசிபிளாக வெளியில் தான் தெரியும். அதுவே நீங்கள் இப்படி வந்து லாக் பண்ணும்போது எல்லாமே ஒரே சைடில் உள்ளாரையே வந்து உங்களுக்கு லாக் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஒரே டிசைன் தாங்க. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக இந்த டிசைன் மட்டும்தான். இந்த ஒரு டிசைன் வச்சு இந்த ப்ளவுஸை முடிச்சிடலாம். வேறு எக்ஸ்ட்ரா எந்த டிசைன்ஸ் மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. இதுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், மெட்டீரியல் என்னென்ன ஆச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்து நான் இது வரைக்கும் எந்த விதமான இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். என்றைக்குமே ஒரு ப்ளவுஸை வந்து ஒரு டிசைன் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக போடுறோம், இல்லை ரொம்ப அதிகமாக அந்த டிசைன் இருக்குது அப்படின்னா ரஃப்பான ஒரு கிளாத்தில் வந்து போட்டு பாருங்கள். எவ்வளோ இன்ச்சஸ் கேப் விட்டால் கரெக்டாக இருக்கும் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரஃப்பாக ஒரு கிளாத்தில் போட்டிங்க அப்படின்னாலே அதை பற்றின ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க. இதை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன். ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மெயின் கிளாத்தில் போடும்போது உங்களுக்கு எந்த விதமான குழப்பமுமே இருக்காது. நீங்கள் ஈஸியாக டக்கு டக்கு அப்படின்ட்டு போட்டே போயிடலாங்க. இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஜமுக்கி, சுகர் பீடு, 3mm அந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன நீடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உட்டன் நீடில் தாங்க யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு உட்டன் நீடில் யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் அயன் நீடில் எனக்கு ஏதோ ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. உட்டன் நீடில் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உட்டன் நீடிலில் வர ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த உட்டுக்குள்ளே நீடில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம ஏதாவது நல்லா ஹெவியாக டிசைன் போடுறோம், த்ரெட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஊசி மட்டும் தனியாக கழண்டு வந்துடுங்க. அந்த மாதிரி நான் நிறையா நீடில் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 நீடில் வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ஒன்று யோசித்தேன், இப்படி வந்து நீடில் தனியாக கழண்டுட்டு வருதே. நம்ம எப்போவுமே வந்து ஒரு நீடில் பழக்கி வச்சுருப்போம், இந்த நீடிலில் தான் எனக்கு போடணும், இதில் போட்டால் தான் நான் ஃபாஸ்ட்டாக போடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அது எனக்கும் இருக்குது. அந்த மாதிரி ஒரே நீடில் வச்சுட்டு நான் ஓட்டிகிட்ருப்பேன். அடுத்த நீடில் பழகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இருக்கும்போது சடனாக எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் நீடில் கலந்தோடனே வேறு நீடில் மாற்றிட்டே இருக்கோம். இந்த நீடிலில் வந்து லைட்டாக B7000 க்ளூ அப்ளை பண்ணி நல்லா அந்த உட்டுக்குள்ளே டைட்டாக வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம், அப்புறமா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தாங்க இந்த நீடில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நிறையா நீடில் இந்த மாதிரி நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 நீடில். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, இப்போ இந்த நீடிலை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 7 மந்த்ஸுக்கு மேலே ஒரே நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கழண்டுலைங்க. நான் எவ்வளோ ஹார்டான டிசைன் கூட த்ரெட்லாம் கூட மாட்டுச்சு, அப்பயுமே வந்து நீடில் தனியாக கழண்டு வரல. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் வந்து B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா அந்த உட்டுக்குள்ளேயும் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, நீடில் மேலேயும் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வச்சுட்டு பண்ணிட்டேங்க. நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு எடுத்துட்டேன். இப்போ ரொம்ப நாளைக்கு எனக்கு வருது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஹேண்ட் இவ்வளோ தாங்க முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்குக்கு வந்து இந்த மாதிரி தான் டிசைன் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம எப்போவுமே ரஃப்பாக நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸில் வரைகிறத விட இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வைங்களேன். இவங்க வந்து பேக் நெக் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஆஃப் த நெக்குக்கு ஃபுல்லாகவே வந்து நெட்டு தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ டிசைனில் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த இதில் இப்படி இந்த மாதிரி க்ராஸாக இருந்த மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட பேப்பர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து இந்த மாதிரி க்ராஸான லைன்ஸ் தானே இருக்குது, அதை வச்சுட்டு 1.5 இன்ச் கேப்பில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேங்க. ஜஸ்ட் அந்த பேப்பர் கட்டிங் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் 1.5 இன்ச்சில் மேலே எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக ஒரு ஷேப் வந்து கிடச்சிருங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 லைன்ஸுக்கு நடுவுலையும் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஹேண்டில் அதே டிசைன் கொடுத்துட்டு நடுவில் மட்டும் சுகர் பீட் கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து நல்லா இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எந்த மாதிரி ஷேப் சொல்கிறது, இந்த கோபுரம் ஷேப் இல்லை, ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஷேப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஷேப்புக்கு வந்து நான் இது தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். நம்மளோட ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா நீட்டாக வந்துருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டோட பார்டர்லேயும் சேம் டிசைன்
எல்லா இடத்துலையுமே சேம் டிசைன் தாங்க. பேக்கும் சேம் டிசைன் தான், ஃப்ரண்ட்டும் சேம் டிசைன் தான். புட்டாஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ புட்டாஸும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி ஹேங்கிங்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஹேங்கிங்ஸும் நான் வந்து வச்சுருந்தேங்க, சேம் கலர்லேயே வச்சுருந்தேன். கஸ்டமரோட பிக்கை வந்து கடைசியில் அட்டாச் பண்ணுற பாருங்கள், எவ்வளோ அழகாக ரிசல்ட் வந்து டர்ன் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் நெட் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் நெட்டாக போடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் வராது, டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவசரத்தில் சப்போஸ் கழட்டுறாங்க அப்படின்னா கூட டேமேஜ் ஆயிரும் நெட்டு. டபுள் நெட்டாக போடுங்க. நீங்கள் வந்து போடும்போதே ஒரு சிலர் வந்து டபுள் நெட்டாக போட்டுட்டு ஆரி ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா போடும்போது சிங்கிள் நெட்டாக போட்டுட்டு உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னொரு நெட் எக்ஸ்ட்ரா உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணுவீங்க. எப்படி பண்ணாலும் சரிங்க, ஆனால் சிங்கிளாக பண்ணாதீங்க, டபுளாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லைஃப் வரும். இதுக்கு வந்து நான் எவ்வளோ ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 4300 ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேங்க. வித் ஸ்டிச்சிங், ஹேங்கிங், டிசைன் எல்லாத்துக்கும், பேட்டர்ன் எல்லாத்துக்குமே சேர்த்திங்க. இது வந்து சென்னை கஸ்டமரோடது. அவங்களோட ஷிப்பிங்கும் சேர்த்து 4500 ருபீஸ்க்கு பண்ணியிருந்தேங்க. நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி இந்த பொருள் எல்லாமே நான் வந்து சேலமில் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க குவாலிட்டி சந்தையில் தாங்க வாங்கினேன். கடை பேர் லக்ஷ்மி எம்போரியம். அந்த கடையில் தான் வந்து நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். தேங்க்யூ.